ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தான் இந்த சாயப்பா இப்பொழுது என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பொறுப்போடு இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுவே ஒரு பெண் பொறுப்போடு இருந்தால் அந்த தலைமுறையே நன்றாக இருக்கும். நீ எப்போதும் உன்னுடைய பொறுப்பை உணர்ந்து உன்னுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினா பேரும் புகழும் பெருமையும் சீரும் சிறப்பும் பெற்று உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ முடியும் என் செல்லமே. மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்காம திட்டினாலும் தூற்றினாலும் அவமானப்படுத்தி பேசினாலும் சரி, நீ யாரையும் திட்டவோ அல்லது அவர்களுக்கு சாபமிடவோ வேண்டாம். ஏன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சாபம் கொடுத்தவங்களுக்கே அந்த பாவம் திரும்ப வந்து சேரும். அதனால தான் அப்படி நீ தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக யார் உனக்கு கெடுதலே செஞ்சாலும் பொறுத்து போன்னு சொல்கிறேன். அப்படி யாராவது உனக்கு ஒருத்தர் கெடுதலோ தீங்கோ செஞ்சுட்டு நிம்மதியாக வாழும்படி இந்த சாயப்பாவும் விட்டு வைக்க மாட்டேன். யார் உன்னை அவமானப்படுத்தி உன் மனசை நோகடிச்சாலும் நீ மனம் வருந்திட்டாலே உன் மன வருத்தத்துக்கு உரிய பதிலை அவர்கள் சொல்லியே ஆகணும். உன் மன வருத்தத்தை போக்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு அந்த மன வருத்தத்தை கொடுத்தவங்களுக்கு உரிய தண்டனையையும் இந்த சாயப்பா நான் கொடுப்பேன் என் செல்லமே. இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு மனம் விட்டு பேச உற்ற துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அனைத்தையும் கடந்து போக தயாராகு. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பலியையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் நீ கடந்து வந்துதான் ஆகணும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணும்னா இது எல்லாத்தையும் கடந்து வராமல் வாழ முடியாது என் செல்லமே. நீ எப்போதும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கோ, சமாளிச்சுக்கோ, கடந்து வந்துருன்னு சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக எளிமையாக இருக்கலாம். சொல்வது எளிது, அதன்படி வாழுவது கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை கடந்து வருவது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ உன் மனசில் உறுதியாக எண்ணத்தை சிறப்பாக அமைச்சிக்கும் போது கண்டிப்பாக எல்லாவற்றையும் முன்னால் கடந்து வர முடியும் என் செல்லமே. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் தானே உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குது. இந்த சாயப்பாவும் உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். நீ எப்போதும் உண்மையவே பேசுகிறதால ஒரு சிலர் உன்னை அவமானப்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் உன்னை காயப்படுத்துகிறாங்க. ஆனால் யார் என்ன செஞ்சாலும் நீ எதையும் கண்டு கொள்ளவோ அதை பற்றி கவலைப்படவோ அவசியமில்லை. யாரிடமும் போய் நீ யார் என்பதை புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டாம் என் செல்லமே. நீ எப்போதும் நல்லவனாயிரு, ஆனால் அதே நேரத்தில் கவனமாயிரு. நீ ரொம்ப நல்ல பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் இந்த உலகத்தின் அத்தனை ஏமாற்று பேர்வழிகளும் உன்னை தேடி வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால தான் நல்லவர்கள் கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்கிறேன். கண்டிப்பாக மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்கள்ல இருந்து இந்த சாயப்பாவே உனக்கான விடுதலையை பெற்று தருவேன். நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாக நல்லா வாழ போகிற. நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் யாருடைய உணர்வுகளோடும் நீ விளையாடாத, யாருடைய எண்ணங்களிலும் ஏமாற்றத்தை கொடுக்காதே. இந்த சாயப்பா பல விஷயங்களில் உனக்காக நல்ல வழிகளை காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். நீ அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் தவறான வழியில் தப்பான விஷயங்களை பற்றியே யோசிக்கிற. இப்போதாவது உன் எண்ணங்களை நேர்வழிப்படுத்து. நல்லதை மட்டுமே நல்லதை மட்டுமே செயல்படுத்து. கூடிய சீக்கிரம் நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். அப்படி மாற்றுவதற்காகவே இன்னைக்கு நான் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ போற. உன் வாழ்வில் சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன் கஷ்டம் அனைத்தும் இன்றோடு முடிந்து விட்டது. இந்த சாயப்பா நான் உன் கூடவே இருக்க போகிறேன். நீ எப்போதும் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது, அடுத்தவங்க ஒரு தவறு செய்யும் போதே அதை பார்த்து ஒன்றை நீ திருத்திக்கணும். இல்லை என் வாழ்க்கையில் எல்லாம் நடந்தாதான் நான் பட்டு திருந்துவேன்னு நினச்சின்னா அப்புறம் அதனுடைய வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். அதனால்தான்
அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறத பார்த்து அடுத்தவங்க வாழ்க்கையில் செய்கிறத பார்த்தேன் உன்னை நீ சரிப்படுத்திக்கோ முறைப்படுத்திக்கோன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்குமோன்ற பயம் உனக்கு வேண்டாம். இன்றே உனக்கான அதிர்ஷ்டத்தை மிக பெரிய அளவில் நான் கொடுத்து விட்டேன் அல்லவா? நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். என்னை மனமுருகி வணங்கிய உனக்கு உன் கஷ்டங்களை எல்லாம் பனி போல விலக்கி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். உன் துன்பங்களில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான ஆனந்தமான வாழ்க்கைய, அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த காரியம் எதுவுமே சரியா நடக்கலையே நினைச்சு வருத்தப்படாம கொஞ்சம் பொறுமையாக இரு. நடக்க வேண்டியது அனைத்தையும் சரியான நேரத்தில் மிகச் சிறப்பாக உன் வாழ்க்கையில நடத்தி முடிப்பேன். என்னுடைய ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். நீ ஜெயிக்கணும்னா, உனக்கான நல்ல விடியல் வரணும்னா நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்குமே நல்ல நாளாக அமைஞ்சிராது. இப்போதுதானே உனக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடந்து முடியும். எது நடந்தாலும் உன்னை காக்க நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட இரு. உன்னை காத்து பாதுகாத்து வழிநடத்தி உன் வாழ்க்கையில வெற்றியை தர இந்த சாயப்பா இருக்கிறேன் என் செல்லமே. நீ வருத்தப்படுற அளவுக்கோ கவலைப்படுற அளவுக்கோ உன் வாழ்க்கையில எதுவும் நடக்க விட மாட்டேன். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன் வாழ்வில் இருந்து அகற்றி உனக்கான நல்லதை மட்டும் நான் நடத்தி தரப்போறேன். இதுதான் வாழ்க்கைன்னு தெரியாம நான் தேவையில்லாம வாழ்க்கையில வீணாக்கிட்டேனே, பல விஷயங்களை தப்பா பண்ணிட்டேனேன்னு நீயே யோசிக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்ற போறேன். இப்போது உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களை நீ உணரப் போகிறாய். எல்லாமே மாறப்போது உன் வாழ்க்கையவே நான் மாற்ற போறேன். வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு நீ விரும்பினா முதல்ல பொறுமையை கடைப்பிடி. உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சாதனையை படைக்க வைப்பேன். இத்தனை நாளா நீ ஏங்கி தவிச்சு காத்துக்கிட்டு இருந்த வாழ்க்கையை இப்போது வாழப்போற. உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் நீ கடந்து வந்து விட்டாய் என் செல்லமே. இனிமே எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. இன்று முதல் நல்ல நல்ல வாய்ப்புகள் உன் வாசக்கதவு வந்து தட்டப்போகுது. நீ எப்போதும் தைரியமா சந்தோஷமா இரு. உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. உன்னுடைய வெள்ள மனசை புரிஞ்சுக்காம இருந்தவங்களுக்கு உன்னுடைய நல்ல குணத்தை நான் புரிய வைக்கிறேன். உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு நீ தைரியமாக இரு. இனி என் அதிர்ஷ்டசாலி பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையில அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ என்ன எதிர்பார்க்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதற்கேற்றாறு போல உன் வாழ்க்கையில நான் மாற்றங்களை வரவழைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த சாயப்பா உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உனக்கான அனைத்தும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. என்ன நினச்சிக்கிட்டு நீ எந்த செயலை செய்தாலும் அதில் கண்டிப்பாக நான் வெற்றியை தருவேன். நீ எப்போதும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ தேடியது தானாக உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா அற்புதம் செய்ய போறேன்.